ஒருத்தனை ஏமாற்றி நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறோமே அப்படிங்கிற மனசாட்சியெல்லாம் யாருக்குமே கிடையாது. எல்லார் மனசுலையுமே ஒரு சுயநலங்கிறது வந்துருச்சு. நல்லா போயிட்டுருக்கோம் லைஃப், எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கோம். இப்போ பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், ஏதோ இல்லை, திடீர்னு ஒரு சுயநலம் வருது. அது எதுக்கு வருது, எப்படி வருது, எந்த ரீசனுமே இல்லாமல் நிறைய பேருக்கு சுயநலங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு. ஆட்டோமேட்டிக்காக நம்மளை ஏமாற்றி மண்ணோட மண்ணமாக வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நாம் என்ன பண்ணுறோம், நிறையா அதை நினச்சி ஒரி பண்ணி நம்மளே அழிச்சிக்கிறோம். எல்லாம் ரிவெஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறோம். இது ரெண்டுமே நான் என்னை பொறுத்தவரை முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா அவங்க நினைக்கிறதே நம்ம வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிறதா. அது இன்னும் கூடுதலாக நம்மளே அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு வருஷம்லாம் நம்ம ஒன்றுமே வேலை செய்யாமல் பொழப்பு விட்டுறது எல்லாமே நம்மளே அழிச்சிக்கிறது. அவங்க நினைக்கிறத நம்ம நிறைவேற்றுற மாதிரி. அதனால் அதுவும் தப்பு. அவங்கள ரிவெஞ்ச் பண்ண போனோம்னு வச்சுங்களேன், இன்னும் கொஞ்சம் 2-3 பழியில் தூக்கி போட்டு நம்ம வாழ்க்கையை சுத்தமாக இல்லாமல் அழிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா மனசாட்சியே இல்லாத அவங்கள்ட்ட போய் நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும். அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் போன வாரம் ஒருத்தர் என்னை ஏமாத்தினப்பா, அதை விட இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டு போகிறதே நல்லது. முடிஞ்ச கஷ்டம்தான், இருந்தாலும் வேறு வழி கிடையாது. என்னை பொறுத்தவரை முடிஞ்ச அளவு நம்ம ஏமாறாத அளவுக்கு கொஞ்சம் இதாக இருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது லட்சங்களை தாண்டாமல் இருந்தால் போதும், வேறு வழி கிடையாது.